வணக்கம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பெருந்தலைவரை எல்லாருமே தலைக்குறவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேச ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து டாக்டர் காந்தாராஜன்றவர் பேசினார். இப்போ யூடியூப் சேனல் நடத்துகிற முக்தார் அப்படின்றவர் ரொம்ப தரைக்குறைவாக பெருந்தலைவரை பேசியிருக்காரு. அவர் காலத்திலாம் கள்ளநோட்டு வந்துச்சு. அவர் காலத்தில் தான் ஊழல் ஆரம்பிச்சிச்சு. அணைகள் கட்டினார், அணைகளில் கமிஷன் பார்த்தாரு. அணைகள்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு. அதுக்காக தான் நேரு அவரை திருப்பி அழைச்சிக்கிட்டார் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தியிருந்தார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் பெருமைக்குரியவர் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தரைக்குறைவா. அது அவருக்கான அஜெண்டாவா என்னன்னு தெரியல. தொடர்ச்சியாக பெரிய 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 தலைவர்கள் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பெருந்தலைவரை தொடர்ச்சியாக எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு சரின்னு தெரியல. நான் ஒரு சின்ன பதிவு சொல்கிறேன் பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜரோட அம்மா இறந்த உடனே அவங்க அம்மா இறந்ததுக்கு வேற ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு அவங்க அம்மா அடக்கம் பண்ணுறதுக்கு. பல்லக்கு கட்டுறவங்க இலவசமாக கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு யார் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கண்ணதாசன் பதிவு பண்ணியிருக்காரு. வந்தவருக்கு ஒருவேளை சோறு போட இடமில்லை, பணமும் இல்லை, 10 வருடம் ராஜாங்கம் செய்த மகன், பெற்ற தாய் வாழ்ந்த கதை இப்படின்னு கண்ணதாசன் பதிவு பண்ணியிருக்காரு.